ஹாய், இன்னைக்கு எதை பற்றி பார்க்கறோம்னா காம்பவுண்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காம்பவுண்டிங்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி பணம்னா என்ன, பணத்தோட வேல்யூ இப்போ எப்படி இருக்குது, என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முட்டையோட விலை ₹2 இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்க ₹2 முட்டைனா அப்போ ₹100க்குனா 50 முட்டை வாங்கலாம். ஆனால் இப்போ உள்ள நிலைமைக்கு ஒரு முட்டையோட விலை ₹7 இருக்குது. ஸோ அப்படி இருக்க முட்டை 14 முட்டை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன நம்ம கால்குலேட் பண்ணணும்னா, நம்மளோட முட்டையோட விலை அந்த ப்ராடக்டோட வேல்யூ அப்படியே தான் இருக்குது. பட் வந்து அமௌண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். அதாவது அதோட ப்ராடக்டோட வேல்யூ இருக்குது, ஆனால் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். இதை பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா காம்பவுண்டிங் பண்ணணும். ஸோ காம்பவுண்டிங்னா என்ன, காம்பவுண்டிங்னா எப்படி ஒரு மிடில் கிளாஸ் வந்து எப்படி வந்து ₹1000 ₹2000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி அதில் எப்படி வந்து குரோர்பரி ஆகிறது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்னால நம்மளுக்கு குறையுது அமௌண்ட்டு. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டு அதே வேல்யூ தான் இருக்குது, ஆனால் அமௌண்ட் மட்டும் கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது, இதே மாதிரி நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சா எப்படி இருக்குன்றது தான் காம்பவுண்டிங். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம காம்பவுண்டிங் மூலமாக அந்த இன்ஃப்ளேஷனால் அந்த ப்ராடக்டோட வேல்யூ குறையுது, ஆனால் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி எப்படி வந்து நம்ம கிட்ட இருக்க கம்மியான அமௌண்ட்டை வச்சு எப்படி வந்து க்ரோஸ் கணக்கில் வந்து பில்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பாருங்கள், என்னோட பேர் ரேவன், இந்த சேனலோட பேர் வந்து பிளாக் அண்ட் ஸ்டோரிஸ் தான். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம வேர்ல்டுலேயே வந்து மொத்தம் 7 ஒண்டர்ஸ் இருக்குது, ஆனால் 8th ஒண்டர் தான் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. அது யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு. ஸோ அதையே வந்து 8th ஒண்டர்னு சொல்கிறாங்க. ஸோ மணியையும் எதுக்கு இந்த வேர்ல்டு ஒண்டர்ஸையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்கன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ 8th ஒண்டர்ன்ற காம்பவுண்டிங்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நார்மலாக ஜென்ரேட் பண்ண அமௌண்ட்டையும் அதுக்கு வந்து கூட்டு வெட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து ஒரு ₹1000 இருக்குன்னா 1 இயருக்கு வந்து அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ சிம்பிளாக சொன்னோம்னா ₹1100 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி இருக்குன்னா ₹1200 இருக்கும். ஸோ அதுக்கு தேர்ட் இயர் எப்படின்னா 1300 இருக்கும். ஸோ இப்படி கால்குலேட் ஆகிடும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் இயரில் வந்து 1100 இருக்கும். ஸோ செகண்ட் இயர் வந்து 1210 இருக்கும். அதாவது தன்னோட வேல்யூ கெயின் ஆன இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து காம்பவுண்டிங் மூலமாக பண்ணுறது தான் அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதனால தான் வந்து இதை 8th ஒண்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச வாரன் பஃபெட் இருக்கார். ஸோ வாரன் பஃபெட் வந்து அவர் பெரிய ஒரு இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்க இன்வெஸ்டர் வந்து தன்னோட 75% ஆஃப் வெல்த்தை வந்து எதில் கொண்டு வந்தால் 50 இயர்ஸில் கொண்டு வந்தார். ஸோ அந்த 50 இயர்ஸில் வந்து அவர் கொண்டு வந்ததுக்கு காரணம், அவர் வந்து 11 வயசுலேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது தான் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப மிடில் கிளாஸாக இருந்தார். மிடில் கிளாஸாக இருந்து அவங்க ஃபேமிலிக்கு எல்லாமே இழந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு படிக்கிறதுக்கும் டைம் இல்லை. ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தன்னோட 11 வயசுலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதோட மேஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு காம்பவுண்டிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக வந்து தன்னோட 11 வயசுலேயே வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அப்படி இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண த தேர்ட் வேர்ல்டு ரிச்சஸ்டாக இருந்த வாரன் பஃபெட்டே வந்து காம்பவுண்டிங் தான் ஒரு 8th ஒண்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தன்னுடைய இந்த உலகத்துக்கே தெரியும் வாரன் பஃபெட் காம்பவுண்டிங் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸர் சைமன் ஒருத்தவர் அவரை பீட் பண்ணுற அளவுக்கு அவரை விட இது 67% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கார் சைமன், ஒரு மேத்தமெட்டிஷியன். ஸோ அவர் வந்து இவரை விட அதிகமாக வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த உலகமே யாரை வந்து பாராட்டுக்குரியதாக இருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து வாரன் பஃபெட்டை தான். இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஃபஸ்ட்டு யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுதான் இந்த உலகம் பேசுன்றது தான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாரன் பஃபெட் தான் என்னால் சிறந்த இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ காம்பவுண்டிங்கை பற்றி இன்னும் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க, A1 B1 இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுல வந்து ஒருத்தன் என்ன கேட்குறான், எனக்கு வந்து வைரூரியம் நகைகள் அந்த மாதிரிலாம் வேணும்னு கேட்குறான். ஆனால் வந்து அந்த ராஜா வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னொருத்தன் வந்து என்ன கேட்குறேன், எனக்கு வந்து ஒரு செஸ் போர்டு இருக்கா, செஸ் போர்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரிசி வைங்க. ஸோ செகண்டில் வந்து மல்டிபிள்ஸ், அதாவது 1ன்னா இங்கே 2 வைங்க, அதுக்கு தேர்டில் வந்து 2ன்னா இங்கே 4 வைங்கன்னு சொல்லிட்டு மல்டிபிள்ஸாக வந்து வைக்க சொல்லியிருக்காங்க, காம்பவுண்டிங் பண்ண சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் வந்து ராஜாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. என்னென்னமோ இருக்குது, வேறு அரிசியை போய் வைக்க சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கார். இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு அவர் போயிட்டார். ஆர்டர் கொடுத்துட்டு கிங் வந்து போயிட்டார். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கடுத்து சோல்ஜர் வந்து கிங்கிட்ட போய் சொல்கிறார், அவர் கேட்ட அளவுக்கு அரிசி இந்த உலகத்திலே இல்லை, ஏன்னா அவர் கேட்ட இந்த உலகத்தோட வெல்த்தையும் கேட்குறாரு. ஸோ அதை கொடுக்க முடியாது, ஏன்னா நம்பவே முடியாது, நான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாப்புல அதை வந்து மல்டிப்ளை அது காம்பவுண்டிங் ஆகி எவ்வளோ வந்திருக்குன்னா கீழே கூட போகிற அந்தளவுக்கு மேசிவ் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு, அவ்வளோ நம்பர்ஸ் வந்திருக்கு.
ஸோ இதுதான் காம்பவுண்டிங். ஸோ இதைத்தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணி அதை எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறாது. ஸோ அந்த வெல்த் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தாப்ப அந்த அரிசி வந்து 461 பில்லியன் மெட்ரிக் டன்ஸ் அளவுக்கு நிறைய ஜென்ரேட் ஆகிருக்கும். அது நம்ம வேர்ல்டோட வெல்த்லேயே அது இல்லை, அந்த அளவுக்கு அது ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லிட்டு வாரன் பஃபெட் வந்து சொல்லி 1000 ரூபா போட்டால் எவ்வளோ வருது, 10,000 ரூபா போட்டால் எவ்வளோ வருது, 5000 ரூபா போட்டால் எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோம். ஒரு 5 இயர்ஸ் டிஃபரன்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஷாக் ஆயிருவீங்க. ஃபஸ்ட்டு வந்து 1000க்கு போடுவோம். 1000க்கு 12% ஆஃப் ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு அதை வந்து 1 crore வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து 39 வருஷம் ஆகும். அதாவது நம்ம போட்டிருக்க வேல்யூவே வந்து 5 லட்சத்துக்கு கம்மி, 4,68,000 ரூபா தான் போட்டிருக்கோம். ஆனால் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து 1 crore வருது. ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லுவீங்க 39 வயசு வரை நான் இருக்க மாட்டேன், போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிடுவீங்க. அதுக்கு தான் ஒரு டீசெண்டான வேல்யூவாக எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா ஒரு 5,000 எடுத்துக்கிறோம். 5,000 எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 1 crore வர்றதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 25 இயர்ஸ். 25 இயர்ஸ்க்கு 94 lakhsக்கு வருது. 26 இயர்ஸ் பார்த்தோம்னா 1 crore கிட்ட வருது. ஸோ இப்படி இருக்கிறது 5,000 போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 15 lakhs தான் வரும், 15,60,000 தான் வரும். ஆனால் வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட 1 crore கிட்ட வருது. ஸோ நீங்கள் கூட சொல்லலாம் இதனால் 1 crore வருது, 1 crore வந்து ஜிஎஸ்டி அப்போ இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த 15 lakhs செலவு பண்ணி 1 crore வர்றதில்ல, உங்களுக்கு 50 lakhs எக்ஸ்ட்ரா கிடைச்சாலே போதுமே. ஏன்னா 91 lakhs வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது நீங்கள் போடுற அமௌண்ட்லேருந்து. ஸோ அதுதான் வந்து மேசிவாக சொல்கிறாங்க. வாரன் பஃபெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னாலே அது வாரன் பஃபெட் தான். ஸோ ரிச்சஸ்ட் ஆனதுக்கு மெயின் காரணமே அந்த காம்பவுண்டிங் தான். இப்போ 5,000 போட்டோம், இப்போ மந்த்லி 10,000 போடுறதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோம். நம்ம 26 வருஷம் போட்டோம்னா 2 கோடி வருது. அப்படி இருக்கிறத நம்ம 1 crore எத்தனை இயர்ஸ் ஆகுதுன்னு பார்த்துருவோம். வெறும் 20 வருஷத்துலேயே 10,000 போட்டப்பல 1 crore வந்துருது. இதில் வந்து 24 லட்சம் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ சொல்லப்போனால் 75% ஆஃப் வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ இது மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உள்ள சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி வந்து பிபிஎஃப்ல எப்படி அமௌண்ட் போகலாம் தெரியும், எப்படி வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து வெயிட் லாஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.